போகிறேன். முட்டி வலிக்கெலாம் போகிறதுக்காக. இது வந்து குப்பைமேனிகளை 2 கைப்பிடி. இது வந்து செங்கலரில் நொச்சி இலை, வெள்ளை நொச்சி இலை கூட எடுத்துக்கலாம். இது வந்து புங்க இலை, புங்க பட்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கேட்டால் புங்க எண்ணெய் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து புங்க இலை 2 கைப்பிடி. அடுத்தது வந்து முருங்கை இலையும் முடக்கத்தான் கீரையும் 2 கைப்பிடி. எங்கள் ஏரியாவில் வந்து இங்கே இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணிட்டேன். இது வெட்டி குப்பைமேனி இலை வேர் வந்து சாமியாண்ட வச்சா நல்லது, பாருங்கள் உடையாமல் இருக்கும். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வரும்போது நான் இதில் பாருங்கள், முடக்கத்தான் இலை 2 பிடி, குப்பைமேனி 2 பிடி கைப்பிடி, அப்புறம் முருங்கை இலை 2 கைப்பிடி, நொச்சி இலை 2 கைப்பிடி. இது மாதிரி உங்களுக்கு தெரியணுன்னா இதெல்லாம் சேர்த்து இந்த பச்சை கீரைங்கள்லாம் 4 கீரையை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி, இந்த 4 கீரையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி மழு அரைக்கணும். அரைச்சிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய். அதில் நம்ம வந்து எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மூலிகையெல்லாம் ஊற்றிட்டு இதையே சேர்த்து கொஞ்சம் அரைச்சி பொங்கக்கட்டை 10 கிராமு, பூங்கருப்புரம், வசம்பு பொடி, வசம்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம், பச்சைக்கருப்புரம் 1 பாக்ஸு, பொங்கம் பட்டை. நான் வந்து புங்க இலையாக வச்சுருக்கேன், புங்க எண்ணெய் இருந்தால் கூட போடும். அவ்வளோதாங்க. இதையே நல்லா மிக்ஸியில் பவுடர் அரைச்சிட்டு இது எல்லாமே மசியாக அரைச்சிடணும். சட்னி கிழங்குல முருங்கா சட்னி மாதிரி. அப்புறம் இந்த எண்ணெயில் ஊற்றி செய்யணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? திக்கான பாத்திரத்தில், அகலமான பாத்திரம், எல்லாம் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டோம். திப்பியெல்லாம் எடுத்து போட்டாச்சு. திப்பி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1/4 முட்டி வலிக்கிறது. அதை ஒரு துணியை எடுத்து கட்டி வச்சுக்கணும். சமயத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து போடலாம் திப்பியெல்லாம், முட்டிக்கு போட்டு கட்டிக்கலாம். முட்டி வலி இருக்காங்க, அப்புறம் கை வலி 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஷோல்டர் பெயின். வயசானவங்க தான் ஜாஸ்தியாக வருது. 40 வயசு தான்னாலே எல்லாம் பல வேலைகள் செய்கிறாங்க இல்லையா, கல்யாண வேலை, பேரம்பேத்தி வேலைகள். அவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா சுண்டட்டும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சொல்கிறேன் என்னென்ன சேர்க்கணும். இதை வந்து நமக்கு சரியாக காமிக்க முடியல. கடுகு வந்து 100 கிராம் கடுகு எண்ணெய், வேப்பெண்ணெய் 100 கிராம், நல்லெண்ணெய் 1/4 கிலோ, தேங்காய் எண்ணெய் 1/4 கிலோ, அப்புறம் புங்க எண்ணெய் வந்து 100 கிராம். இந்த 4 எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை கருப்பூரம் 1 பாக்ஸு, பூங்கருப்புரம் 10 கிராம். இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக காய வைக்கணும். பார்ட் 2